முன்னாடி அவனை என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கோ, நான் ரெண்டாக வாங்கிக்கிறேன். நீ வாங்கி நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன். வாங்க பொறுமையாக வாங்கிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமாம் கேட்கணும் நினச்சா என்ன முந்தானது ஒரே சண்டே வந்துடும் உங்கள் வீட்டில், என்னாச்சு? அது வந்து கேட்குறேன், எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் தொல்லை தாங்கலை, எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணே இருக்கிறாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன பிடிச்சி சண்டை வாங்கினுக்கிறாங்க. அப்படி கேட்டால் நம்ம மலை பழுத்திக்கு போடுறாங்க. ஏன்டா இங்கெல்லாம் கால் மண்டை வந்துன்னு இருக்கு. உங்கள் வீட்லேயுமா? எங்கள் வீட்டில் அதே மாதிரி தான் நடந்துன்னு இருக்கு. ஏன்டி உங்கள் வீட்டில் என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு இப்படி சொல்கிறேன்? அது ஏன் கேட்குறேன், காலையிலே சரியான சண்டை வீட்டில், வேறு எனக்கு மாமியாருக்கும் சரியான சண்டை. உனக்கு மாமியாருக்கு என்னாச்சு, என்ன மேட்டர் சொல்லு. அதான் காலைல லேட்டாக என்ட்டு சாப்பிடல, கிட்ட கொஞ்சம் வீணாயிடுச்சு. அதை வந்து அவங்கள சாப்பிட சொன்னால் அது நல்லா இல்லை இது நல்லா சொல்லிட்டு பிரச்சனை வளர்க்குறாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரே நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, சாப்பிடுங்க, நான் நாளைக்கு நல்லா செய்கிறேன்னே. அவங்க வந்து கேட்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன், நானே எல்லா வேலையும் தான் வீட்டில் செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பசங்களை மட்டும் பார்த்துங்க, இல்லை யாராச்சும் சின்ன வீட்டு பேச்சு பண்ணுங்க, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, நான் அவங்கள வெட்டியாருன்னு சொல்கிறேன்னா, சும்மா சாடி தூங்குறேன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வளர்த்துனுங்கிறாங்க. ஐயோ அப்புறம் என்னாச்சு அவங்களா ஜாலியாக இருக்குதா சண்டை போட்டு சொன்னேன்? சேச்சி அப்படிலாம் நல்லா ஒன்று சொல்லு, என்னன்னு சொல்லு. அப்புறம் நான் அவர் சொல்லே இருந்தேன், அப்புறம் அவங்களும் அழைச்சி சொல்லுனாங்க. அப்புறம் நானும் அப்புறம் சண்டே இருக்கு, அப்புறம் அவர் வந்தார். அப்புறம் வந்து அவரும் அவ்வளோ பேசி பார்த்தாரு. அப்புறம் அவங்க வந்து அப்புறம் கோச்சின்னு போயிட்டாங்க, நானும் விட்டேன். அப்புறம் என்ன ஒன்றும் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு நாள் நானும் பொறுத்து போகிறேன். அவங்க எது கேட்டாலும் சண்டை வளர்க்குற மாதிரி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஆனால் ஒரு நாள் மாட்டினாங்கன்னா ஆனால் நான் வச்சு சொல்கிறேன். ஆனால் நான் வந்து அப்படி எச்சு பண்ணுற போகிறேன். ஏற்கனவே உங்கள் மாமியார் வேறு மாதிரி, நீ எச்சு வாய் விட்டுனா உன்னை எச்சு பண்ணுற போகிறேன். என்னென்ன பண்ண போகிறாங்க அவங்க வந்து? ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சொல்கிறேன் சும்மா நீ வேற. நானே தான் அப்புறம் வீட்டில் அப்புறம் உண்மைதான் சொன்னேன். அப்புறம் நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன். காலையில் எழுந்துக்கிறதுக்கே லேட் ஆகிடுது. பத்தில் பசங்க நைட்டு தான் தூங்குறாங்க, நைட் ஆகிடுது அவங்க தூங்குறதுக்கு. அப்புறம் அவங்கள தூங்க வச்சு அப்புறம் காலையில் இருந்து செஞ்சுட்டு அப்புறம் எல்லா வீட்டில் நான் தான் செய்கிறாங்க. சும்மா உட்காந்துறாங்க. நான் சும்மா சொன்னேன், ஒரு 1-2 வேலை செய்யுங்க, செல்ப்பாக இருக்கும் அப்படின்னா. அதுக்கு அப்படி சண்டை வளர்க்குறாங்க. நானும் பண்ணுறது அது. சரி அந்த பிரச்சனையை விட ஏன் போல என்ன இருக்கிற பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு. ஆனால் சரி உங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை? அடா நீ சொன்ன பிரச்சனை சாப்பாடு செஞ்சேன், கொஞ்சம் என்ன அவங்களுக்கு பிடிக்காதுதான் செஞ்சுட்டேன். லைட்டாக உப்பு வேறு அதிகமாகிடுச்சா, நானும் அப்படியே இல்லை ஒரு மாதிரி லம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சும்மா இருப்பேன், நானும் லைட்டாக வாய் விட்டேன். அப்புறம் வாய்க்க தயாராகிடுச்சு. அப்புறம் வழங்கும் போல் அப்புறம் அவரே வந்து பிரித்து விட்டார் 2 பேரையும். ஒன்றும் பேசக்கூட இல்லை. நானும் விட்டேன். ஆனால் அவங்க பேசலாம் என்ன கூடயே முடிவு போயிடும். நானும் விட்டேன், அவங்க எப்போ பேசணுமோ பேசணும் கூட. இல்லை உன்னோடய என்னோட வீட்டில் ஒரே மாதிரி இருக்குது போலுக்கு பிரச்சனை. நீ சும்மா இருக்க மாட்டேன், நீ எது பேசினாலும் எது பேசிடுவேன். உனக்கு என்ன, எனக்கு அப்படியா? அவங்க மேலே தப்பு வச்சுன்னு அவங்க பேசினா நம்ம கம்மியாக இருக்க முடியாது. நம்ம மேலே தப்புன்னா நம்ம பேசி தான் ஆகணும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் என்ன நீ பேசிடுற, என்னால் பேச முடியல. என் பசங்களாம் என்ன பண்ணுறானோ 2 பேரும், அவனும் என்ன பண்ணுறானோ எப்போ பார்த்தா சேட்டை பண்ணின்னு தொல்லை பண்ணின்னு ஏதோ ஒன்று பண்ணு உடச்சுன்னு விளையாடுறானோ. அவனுக்கு பண்ணுறதுக்கு நான் கீழே வாண்டுகிறேன் வீட்டில் எங்கள் மாமா கிட்ட. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் எவ்வளோ நாள் அடிச்சுப்பாங்க திட்டுறேன், எதுவும் இல்லையே. ஏதோ நான் அடித்தாலும் ஏதோ ஒழிக்காத மாதிரியே போகிறானு வாசல்கிட்ட. சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பானுவான். விடு. போன வாரம் வேறு சின்ன பையன் வேறு உடம்பு சரியில்லை. அவனை அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவன் வேறு உடம்பு சரியில்லைனால ஒரு மாரம் ஏறான் ஏதோ. அப்புறம் ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் காமிச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். அதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதுக்கு வந்தோடனே அவங்க எதுவும் என்னோட மேலே காத்துறாங்க. நான் எதுவும் சமைச்சு கொடுக்க அவனை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாத மாதிரியும் ஏதோ சொல்லுன்னாங்க. நான் விட்டேன். ஆனால் அப்போ எதுவும் பேசலை. சரி இன்னும் விட்டேன் நான் வந்து. ஆனால் யாராச்சும் பேசியிருந்தாங்கன்னா ஆனால் சத்தியமாக இது சண்டை வளர்த்துருப்பேன். ஆனால் விட்டேன் நான் வந்து. அப்புறம் வேறு எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் நடக்கலையா உங்கள் வீட்டில்? அப்புறம்லாம் எதுவும் நடக்கலை. அப்புறம் இந்த சண்டை வேறு நடந்ததில்ல முந்தேட்டு. அப்புறம் அவங்களும் நானும் பேசவும் இல்லை, எதுவும் பண்ணல. அவங்க அப்படியே வந்தாங்கன்னா அவங்க மட்டும் சாப்பிட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க. நானும் எதுவும் பேச மாட்டேன், நானும் அப்படியே போயிடுவேன். ஏதோ சண்டைலாம் அப்படி எதுவும் இல்லை. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பேருந்துலாம் தோணுது எனக்கு ஏதோ. அப்படியா? பொருள் என்ன இது மட்டும்தான் வாங்கணுமா, இல்லை வேறேச்சும் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணுமா? வேறெல்லாம் இதெல்லாம் நான் சும்மா ஒரு 2 ஜாமான் தான் வாங்கினாங்க
சொன்னேன். சரி அப்படியே பண்ணேன், நீ அப்படியே வீட்டு வெளியே இருந்த. அப்படியே பேசிட்டு வந்து இதை இப்போ வாங்கிட்டு இருக்கோம். நான் எனக்கு ஆளு 2 பொருள் தான், நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ, அப்புறம் வீட்டுக்கு போகலாம். சரி சரி ஆனது பொருள்லாம் நான் பாதி வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வரேன், போகலாம். வர போகும்போது அப்படியே பேசிட்டே போவோம். அப்படியே கடுப்பாக இருக்குது வீட்டில் இருக்குது, எங்கே வீட்டு விட்டு அப்படியே வெளியே போயிடலாம்னு இருக்கேன். எனக்கு தான் அந்த மாதிரி இருக்குது, அது என்ன வீட்டுட்டா ஓட முடியும். நீ சொல்கிறதும் சரிதான், எல்லாம் சொல்கிறதோட சரி, எதை செய்யலாம் முடியாது. சரி பொருளெல்லாம் வாங்கியாச்சு, சரி வீட்டுக்கு போமா. அப்படியே வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம போய் வீட்டில் போய் பேசுவோம். சரி சரி நீ சொல்கிறது சரிதான், வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளியே வர முடியல. வெளியே வந்து பெருகுதாலே நினச்சலே மண்டலம் இருக்குது. அது மேலே துணிலாம் காய போட்டு மேலே எடுக்கும்போது சப்பல் போடாமல் போகவே முடியல. மொட்டமெல்லாம் அவ்வளோ வெயிலடிக்குது எப்பா. சரி வா வீட்டுக்கு போ. சரி வா வீட்டுக்கு போய் பேசுவோம். எப்பா எப்படியா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர லேட்டுன்னா வெயில் ரோட்டில் எப்பா ஒன்றும் முடியல. கரெக்டுதான், எனக்கே நடந்து வரும்போது ஏதோ மயங்கி போட்டு வந்துடும் நினச்சேன். நான் கூட அதனால் வந்துட்டேன் வீட்டுக்கு. எப்படியும் அம்மா நீ காலைல என்ன வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சேன்? நீ காலைல என்ன செஞ்சேன்? தோசை சாம்பார் தான், வேறு எதுவும் இல்லை. வேறு என்ன சமைக்கிறது? வேறு எதுவும் செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறானு. சரி நான் போய் வீட்டில் போய் இன்னும் வீட்டு வரலாம்னு நிறைய இருக்குது, நான் போய் பண்ணுறேன். சரி சாயந்தரமா பார்க்கலாம். நான் சாயந்தரம் இல்லை நைட்டு பார்க்கலாண்ணா. சரி நீ இப்போ வேலையை போய் பாரு, நானும் வீட்டில் வேறு கொஞ்சம் வேலை இருக்குது, நானும் போய் பார்த்துறேன் வரேன். நைட்டில் சாயந்தரம் பார்க்கலாம். சரி போயிட்டு வரேன். சபா கடைக்கு போயிட்டு வரதுக்காட்டியும் ஒன்றும் முடியல, என்ன வெயில். நல்ல வேலை நான் கூட தனியாக போகணுன்னு நினச்சேன். நல்ல வேலையை வர வந்தேன், அப்படியே பேசிட்டு வந்து ஆள் அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் பிரச்சனைலாம் இவங்ககிட்ட சொன்னோன்னே தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மைண்டு. வேறு உள்ளே வேறு போனால் வீட்டு வேலை வேறு செய்யணும். அவங்க வேறு வந்து என்னாச்சு சொல்லுவாங்க, அது கூட தெரில. சரி உள்ளே போவோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் ஒன்றும் சொல்கிற போகிறாங்க, சொன்னாலும் பார்த்துக்கலாம். தப்பு தான் நம்ம மேலே இல்லைல்ல. அப்புறம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொன்னால் போகல, நாம் என்ன பண்ணுறது, சண்டை வளர்க்குறாங்க. சரி வேறு வெயில் வேறு அடிக்குது, சரி உள்ளே போவோம்.